ஓபிஎஸ்ஸுடன் கூட்டணி வைக்கும் புதிய கட்சிகள் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணியை அமைப்பார் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துமே நாடாளுமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணியை அமைத்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். யாரு? பிரேமலதா மட்டும்தான் மெகா கூட்டணியாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவை தேடி எந்த ஒரு கட்சியுமே போகல. ஒரு காலத்திலே அதிமுக நம்மளை கூட்டணியில் இணைத்துக் கொள்ளாதா, நாம் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கின கட்சிகள் நிறையவே இருந்துச்சு தமிழகத்திலே. இன்று எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்கள் அதிமுகவா, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் 2024 அதிமுகவிற்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் 2 அப்படின்னே கூட சொல்லலாம். புதிய தமிழகம் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, இந்த மாதிரி 2 கட்சிகளும் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தாங்க. ஆனா அந்த 2 கட்சியுமே தற்போது தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி என்பதே கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு 300 தடவை சொன்னாங்க. ஆனா இப்ப அதே பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணி என்பது வச்சிருக்கு. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்திலே நடக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஆட்சி செய்ய போகிறது, கூட்டணி மட்டும் தான் பாஜக அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்த 2 கட்சியும் ஓபிஎஸ் தரப்பின் பின்னால் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் அவர்களும் சரி, அதே போல தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்லாது நமது சீமான், அதாவது நமது நாம் தமிழர் கட்சியும் சரி, இந்த 2 கட்சிகளுமே வரக்கூடிய நாட்களிலே ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதிதாக ஒரு கூட்டணியை உருவாக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது. ஏன்னா ஓபிஎஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறார், ஆரம்பித்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும்தான் வெளிவரல. அப்படி கட்சியுடைய பெயர், சின்னம் அனைத்தையும் அறிவிப்பு கொடுத்து விட்டால் இந்த 2 கட்சிகளும் நேரடியாகவே ஓபிஎஸ்ஸிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுக மட்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை மட்டும் தழுவிவிட்டால் கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்து விடும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.